7 அப்படின்ற மாடல். இந்த மாடலு கயிறில் கொடுத்தா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து சூப்பராக டேக் போட்டு ஒரு பயங்கரமாக ஹெவியாக ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 10,000 கிலோமீட்ரு, சில பேருக்கு 5000 கிலோமீட்டரில் கூட இந்த த்ராட்டல் பாடி கிளீனிங். ஓகே, உங்களுக்கு வந்து சின்னதாக அந்த EM27 நினைக்கிறேன், அந்த மாடல் சரியாக பேர் தரல. அது பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இருக்குது. நான் அது கையில் வந்து கொண்டு வரல. இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். அது வாங்கி வச்சுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலே உங்களுக்கு வந்து அந்த சிம்பிளாக பட்ஜெட், லோ பட்ஜெட்டில் அது வந்து யூஸ் பண்ணி எரர் கோட்ஸு சில இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒர்த்து தான். நீங்கள் மெக்கானிக்கு சப்போஸ் எனக்கு வந்து நிறைய பைக்ஸை வந்து நான் வந்து ஃபால்ட்டை பார்ப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி பின்னு 11 பின்னு இதை வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வருது. இதை தனியாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 1800 1500 வரைக்கும் இது ப்ரைஸ் வந்து வரும் தனியாக வாங்கினா. இந்த மாடல் OBD ரீடர் ஸ்கேனர், இது வந்து பார்த்திங்கன்னா ELM327 அப்படின்ற மாடல். இந்த மாடலு, இந்த மாடலை பற்றி பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பெஸ்ட்டு தான். ஆனால் சில இதுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, கிராஜ் ப்ரோ அப்படின்னு. அந்த ஆப் மூலிமா வந்து நம்ம வந்து இது பண்ணி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வண்டியில் இருக்க கோட் ரீடர்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயத்த பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து காசு கட்டுற மாதிரியோ இல்லை இயருக்கு ஒரு வருஷத்துக்கு காசு கட்டுற மாதிரியோ இப்போ வந்து மாற்றிருக்காங்க. அதனால இதில் வந்து சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியல. அதுவே இந்த V311 இதை எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஈஸியாக ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஆனால் ரேட் மட்டும் ஒரு 5000 கிட்ட வந்துடும். இதே பார்த்தீங்கன்னா V311 கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஸ்பீடாக. இந்த MT பைக்கு R1 V3க்கெலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது வந்து டேட்டா வந்து காட்டுது. அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா V317 V319 அப்படின்னு கொஞ்சம் அப்டேட்டாகவும் வந்து மாடல் வந்து வந்திருக்கு. அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேருக்கு இது வந்து வாங்கியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு இந்த கேபிள் இதுவும் பார்த்தீங்கன்னா 16 பின்னு கேபிள் தான். ஷார்ட்டாக நீங்கள் என்ன பிராண்ட் வண்டி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வண்டிக்கு சிம்பிளாக இந்த ELM327 இதை வாங்கிட்டு சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட் குறிப்பிட்ட லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது வெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்கள் வண்டியில் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட்டு கோட் ரீடர்லாம் வந்து நீங்களே வந்து எரேஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இந்த OBD ரீடர் இதை நான் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் ஆகுது. எனக்கே இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியல. பட் என்ன ஒன்று, இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டுக்கு வந்து போட்டிருப்பாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து 4500 வாங்கினேன். 11 பின் கேபிள். அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா சில அசசரிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன டார்ச் லைட், அப்புறம் பேட்ரி வந்து டெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா V311. இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ரமேஷ், அவர் மெக்கானிக்கு, அவருக்கும் வந்து வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவர் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது வந்து எனக்கு தெரில சரியா. ஆனால் நான் யூஸ் பண்ணேன் இன்றைக்கி ஒரு நாள் வரைக்கும். எனக்கு வந்து இது வந்து நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் தெரில. சின்னதாக C டைப் பின்னாடி கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். மற்றபடி இதை வச்சு எதுக்குன்னா, நான் வந்து பைக்கை வந்து நானே சில சின்ன விஷயம்லாம் வந்து சர்வீஸ் சென்டர்லாம் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன். நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்துக்கிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கேபிள் மட்டும் தனியாக கூட சின்னது வந்து கிடைக்கும் உங்கள் வண்டிக்கு ஏற்றா போல். அது வந்து ஒரு 500 400 தான் இருக்கும். நீங்கள் வந்து அதையும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு வந்து செம்ம பெஸ்ட்டு. குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே சும்மா நைலான் கயிறில் கொடுத்தா மாதிரி கொடுத்துருக்காங்க. அறவும் வராது, கட்டும் ஆகாது, செம்மையாக இருக்குது. பின்னு பார்த்தோன்னா இங்கேயும் வந்து சூப்பராக டேக் போட்டு ஒரு பயங்கரமாக ஹெவியாக ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, பொறுத்து தான் வாங்கலாம். ஆனால் மெக்கானிக்கு ஃபுல் வண்டி எல்லாமே ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து செம்மையாக இது வந்து செம்ம யூஸாக இருக்கும். ஏன்னா இப்போ வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சென்சார் இருக்கும். அதனால் இது இப்போ இந்த OBD ரீடர்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வண்டி வருமோ அப்படின்னு பார்த்தேன், எதுவும் வரல. ஏகப்பட்ட சென்சார் பார்த்தீங்கன்னா வண்டியில் நிறைய கொடுத்துருக்காங்க. எங்கே என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து மெக்கானிக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த OBD ரீடர் இந்த கனெக்டிங் பின்னை வச்சு பார்த்தோம் அப்படின்னா
ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா இப்போ எந்த ஏரியாவில் எந்த இடத்துல என்ன பொசிஷனில் என்ன ஃபால்ட் அப்படின்ற கோடை பார்த்தீங்கன்னா P100 வண்டி வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. வண்டி வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு வீடியோ. நான் மொத்தம்தான் சோலோவாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். மறுபடியும் வைட் ஆங்கிளில் கரெக்டாக வந்து வைக்கணும், வச்சுருவோம். இப்போ வர எல்லா மாடல் பைக்லேயும் பார்த்தீங்கன்னா ECU அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் போர்டு அது வந்து கொடுத்துட்றாங்க. அந்த போர்டு மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பின்ன பேக்கில் வந்து பின்னு கொடுத்துருப்பாங்க. காருக்கு எல்லா மாடலுக்குமே வந்து ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கு. இந்த பின்னை வச்சு என்ன ஃபால்ட்டு, என்ன எரர் கோடு, இன்ஜினில் ஃபால்ட்டா இல்லை வேறு ஏதாவது இதுவா, ஏர் எவ்வளோ போகுது, ஸ்பார்க் ப்ளக்கில் எவ்வளோ ஸ்பார்க் போகணும், எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி அந்த ECU போர்டு தான் இது பண்ணுது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரிலாம் மூளை வந்து சின்ன மூளை வந்து தூண்டுதலை ஏற்படுத்துதோ அந்த மாதிரி ECU போர்டு வந்து என்னென்ன வேலை, ஸ்பார்க் ப்ளக் எவ்வளோ எரிக்கணும், எவ்வளோ ஏர் போகணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இன்ஜினுக்கு சென்ஸ் பண்ணி அனுப்புறது தான் ECU போர்டு. இந்த ECU அதை வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எலக்ட்ரானிக் போர்டு பார்த்தீங்கன்னா டேங்க்கு கீழே தான் கொடுத்துருப்பாங்க. இதில் என் பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த த்ராட்டல் பாடி சீட்டுக்கு அடியில், நம்ம உட்கார சீட்டுக்கு அடியில் இங்கே கொடுத்துருக்காங்க இன்ஜினுக்கு மேலே. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழட்டி க்ளீன் பண்ணணும். அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது, அதாவது கார்பன்லாம் வந்து கொஞ்சம் எதாவது படிஞ்சிருக்கலாம். அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போட சொல்லி இந்த ஓபிடியில் வந்து காட்டுது கரெக்டாக. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டு, ABS ஃபால்ட்டு, அப்புறம் இன்ஜின் லைட்டு சிம்பிள் அது மட்டும்தான் வந்து காட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் தான் காட்டும். கொஞ்சம் வந்து கண்டினியூவாக கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு வந்து பேசினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆள் வந்துடுறாங்க. ஒருத்தர் வந்து நடுவில் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டாரு. அப்படியே பேசுகிற பிரெயினே அப்படியே வந்து மாறிடுச்சு. அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து பேச வேண்டியதாக போயிடுச்சு. என்ன பேசுறதுனே தெரில, அப்படியே கொஞ்சம் தடுமாறுறதா ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. என் பைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ த்ராட்டல் பாடியை வந்து க்ளீன் பண்ணி தான் போடணும் அப்படின்னு வந்து வந்துருச்சு. சரி க்ளீன் பண்ணி போடுவோம். அப்படி அதை வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வேறு ஏதாவது பெரிய ஃபால்ட்டாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து க்ளீன் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு கழட்டணும். எப்படியும் நான் வந்து அதை வந்து கழட்டும் போது வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு 5 மணி நேரத்தில் கழட்டி முடிக்கிறேன் அப்படின்னா, வீடியோ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஆகிடுது. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து போடுறேன், அப்படி இல்லைன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுடுறேன். வேற இந்த மாதிரி பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு இந்த மாதிரி ஃபால்ட்டாக இருக்குது எதுவும் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா உண்மையிலேயே வெறுத்துருவீங்க. ஏன்னா ஒரு 10,000 கிலோமீட்ரு, சில பேருக்கு 5,000 கிலோமீட்டரில் கூட இந்த த்ராட்டல் பாடி க்ளீனிங், அப்புறம் வேறு ஏதாவது ஆக்சிஜன் சென்சார் போயிடுச்சு, எவ்வளோ ஃபால்ட் வந்து வரலாம். இந்த மாதிரி ஓபிடி ரீடர் வாங்கி வச்சுட்டு நீங்களே கிளியர் கோடு பார்த்து சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களால் பண்ண முடியாத சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு பண்ணிக்கங்க, வேறு எதுவும் இல்லை. நம்ம வீடியோ வந்து பாருங்கள், இதான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் அப்படியே போட்டுட்ருக்கேன். டயரை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து போட்டிருந்தேன். அந்த டயரை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, புதுசாக போட்ட மாதிரியே தெரில, ஃபுல்லாக கொஞ்சம் சேர் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஃபியூல் டேங்கை கழட்டணும் அப்படின்னா வண்டியை வந்து நான் வந்து வாட்டர் வாஷ்லாம் வந்து அவ்வளோ பண்ணதே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் டேங்க்கு கீழெலாம் வந்து செம்ம டஸ்ட் ஆகிட்டு இருக்கும். கழட்டி அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். டிஸ்க்கு ஆயில் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக டிஸ்க் ஆயில் வந்து சேஞ்சே பண்ணலை. லோ ஆகிடுச்சு அப்படின்னா டாப் ஆஃப் மட்டும் லைட்டாக பண்ணிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வரா போல. அபி செம்ம தூக்கமா? இந்த மாதிரி டைம்ல தான் எடுத்தால் தான் உண்டு, இல்லைன்னா வச்சுக்கோ செம்ம க்ரௌடு வந்து போயிட்டு சாவலாம் வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். என் பைக்கில் பார்த்தோன்னா த்ராட்டல் பாடி, அதாவது கிட்ட காட்டுறேன் பாருங்க.
என் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டட் த்ராட்டல் பாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் லோ அப்படின்னு வந்து காட்டுச்சு. இங்கே இருக்க ஆக்சிலேட்டட் த்ராட்டல் பாடி உள்ளுக்குள்ளே வரும், பார்த்தா தெரியும். இந்த ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸோடு வந்து கனெக்டிங் ஆகிருக்கும். இதில் தான் ஃபியூல் இன்ஜெக்டர், அந்த ஸ்ப்ரே பண்ணுற இதுவும் வந்து இருக்குது, இன்ஜெக்டரு. அதை வந்து நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணி போடணும். நார்மல் பைக்கிலலாம், ஸ்ப்ளெண்டர் அந்த பைக்கிலலாம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வால்னு ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அந்த இது பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. இந்த ஓபிடி ரீடர் ஸ்கேனர் இதை வச்சு செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஷன் எதுவுமே காட்டல. இந்த ஓபிடி ரீடர் வச்சு இப்போ செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டட் த்ராட்டல் அந்த பாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து லோ அப்படின்ற இது வந்து காட்டியிருக்கு. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் அதை நான் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி போட்டேன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது சென்சார்ஸ் போயிருந்தாலும் நம்ம வந்து இந்த ஓபிடி ரீடர் வச்சு ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே.